வாக்கிங் எக்ஸசைஸ் எதுவுமே போகாமல் நம்ம ஹார்ஸ் கிராம் ஹெல்த் மிக்ஸை மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக எப்படி 10 kgs வரைக்கும் ஒரே மாதத்தில் வெயிட் லாஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கருப்பு கொள்ளு, பார்லி, சுக்கு, ஏலக்காய், வேர்க்கடலை சேர்க்கல. ஏன்னா அது ரொம்ப கேலரிஸ் அதிகம். அதுக்கு பதிலாக உடச்சக்கடலை, 4 விதமான விதைகள், கியூக்கம்பர், வாட்டர்மெலன், சன்ஃப்ளவர், பம்கின், இந்த எல்லா விதைகளும் சேர்த்து நல்ல நைஸ் பவுடரை அரைச்சி வச்சதான் நம்ம ஹை ஃபுட்ஸோட ஹார்ஸ் கிராம் ஹெல்த் மிக்ஸ். இதை வந்து நீங்கள் மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக, ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக, மத்தியானம் க்ரீன் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த கொள்ளை அதிகமாக உங்கள் டயட்டில் ஆட் பண்ணாலே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணோம். ஏன்னா கொள்ளுன்றது வந்து குதிரைகளுக்கான உணவு. குதிரை எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுது, ரொம்ப உடம்பு வந்து இறுகுன மாதிரி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே இந்த கொள்ளு தான் அதனோட ஃபுட். அதனால தான் அது அவ்வளோ சூப்பரான சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஹார்ஸ் கிராம் ஹெல்த் மிக்ஸை பேனில் போட்டு 200 ml வாட்டரில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 5 to 10 minutes இன்னைக்கு நம்ம சுகர், பால்லாம் சேர்க்க போகிறதில்ல, டைரெக்டாக சால்ட் மட்டும் சேர்த்துருக்கோம். 40 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் பாலும் வெள்ளை சர்க்கரையும் எந்த அளவுக்கு உங்கள் டயட்டில் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி மோர் கலந்தது நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ வீட்டில் செஞ்ச தயிரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹார்ஸ் கிராம் ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி இருக்குல்ல, அதை பாதி வரைக்கும் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டையும் உங்கள் டயட்டில் வந்து எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. இன்றைக்கி மிகப்பெரிய ஆட்டம் பாம்பே நம்ம சிட்டியில் வந்து இந்த சால்ட்டு, சுகர் சாப்பிட்றது தான், பேக்கரி ப்ராடக்ட்ஸு. ஸோ இதையெல்லாம் உங்கள் டயட்டில் நிறையவே கட் பண்ணால் வெயிட் லாஸ் வந்து நாங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ மோரையும் இந்த கஞ்சியும் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். இன்றைக்கி மசாலா மோர் ரெசிப்பியும் காட்டுறேன். மசாலா மோர் செய்கிறதுக்கு இன்றைக்கி தயிர், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி, சால்ட்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்ல நைஸாக அரைச்சிட்டு நம்ம காய்ச்சி வச்ச ஹார்ஸ் கிராம் ஹெல்த் மிக்ஸை இது கூட சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க, அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கு சில்லுன்னு பிடிக்கும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்கள் அப்படி நீங்கள் ஆஃபீஸ் கோவர்ஸாக இருந்தால் இதை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜூஸ் பாட்டிலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஒரு 11 மணிக்கு டீ கொடுப்பாங்கல்ல ஆஃபீஸில், அதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க. கொள்ளுல வெயிட் லாஸை தாண்டி வெரிகோஸ் வெயின்ஸுக்கு ரொம்ப நல்லது. மாதவிடாயை சீராக்கிறதுக்கு, பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, கால்சியம் ஸ்ட்ரென்த், போன் ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை தவிர நம்ம வெயிட் லாஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பூரி, வடை, பொங்கல்லாம் கட் பண்ணிவிட்டு சுண்டல் இல்லை பழம், சீசனல் ஃப்ரூட்ஸ் எப்போவுமே சாப்பிட பழகிக்கோங்க. நான் கிவி சாப்பிட்றேன், ப்ளூபெர்ரி சாப்பிட்றேன் அப்படின்றத விட்டு நம்ம ஊர் பழங்கள், மாப்பழம், வாழை தான் நமக்கு வந்து நல்லது. ஸோ இந்த மாதிரி பலாப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸையும் கஞ்சியும் சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நல்லா திம்முன்னு ஆகிடும். சுண்டலும் முடிஞ்சால் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. லஞ்சுக்கு வந்து ரோட்டீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மில்லட் ரோட்டீஸ் எடுத்திருக்கேன். டெசர்ட்டுக்காக வந்து சீனிக்கிழங்கு உருண்டை எடுத்திருக்கேன். டின்னருக்கு வந்து தோசைக்கு பதிலாக மில்லட் இட்லி சாப்பிட பழகிக்கோங்க. ஸோ நம்ம ஹார்ஸ் கிராம் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.